ஹாய் ஹலோ நண்பாஸ் மை ஃபேமிலி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஆர் தாங்க எப்பயும் போல புஷ் பண்ணிட்டு இருக்கோம். பட் திஸ் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் மாஸ்டருக்கு போகிறதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் 2ல் இருக்கும், ஓகேங்களா? ஹீரோயிக் ஸ்டார் 2ல் இருக்கும், ஓகேங்களா? நம்ம பிஆர் புஷ் பண்ணிட்டு இருக்கிறனால தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குற விதமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னையில் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற நாள்லேருந்து உங்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்கும், இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல நாளாக தான் இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல நாளாக இருக்குங்க. அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? பட் அந்த பெரிய வீடு அந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து எனிமி இருக்கானுங்க. பட் டீம்மேட் கிட்டே எனிமி சுட்டுட்டு இருக்கானுங்க. பட் அவனுங்களை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அவனுங்க கிட்ட போய்க்கலாம் பஞ்சாயத்துக்கு, ஓகேங்களா? அதனால இவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. நானும் சுற்று போட்டு தேடிட்டு இருக்கேன். பட் டீம்மேட் கிட்ட உள்ளே இருக்கானுங்க. பட் ஆல்ரெடி 2 பேர் அவுட்டு, இன்னும் 2 பேர் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இங்கே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே ஒருத்தன் இருக்கான், பார்த்துட்டேன். டீம் மட்டும் செத்துனான். வந்ததுக்கு ரிவேவாது பண்ணியிருக்கலாமே. இப்போ என்ன தான் கழுவி ஊற்றிட்டு இருப்பானுங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் கீழே தான் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டப்பாக்கு பின்னாடி இருக்கான். ஓகே ஓடுறான். இப்போ ஹெட்ஷாட்ரா சாவடா அப்பா, ஒரே அடியாக ஹெட்ஷாட் போட்டான். இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் ஒரு ஹெட்ஷாட்டாவது அடிச்சிருக்கேன்ப்பா. எனக்கு கொஞ்சமாவது மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இது பொறிக்கிடலாம். இது இந்த எஃப்எஃப் டோக்கன் இருந்துச்சுன்னா தான் டீம்மேட்டை வந்து ரிவே பண்ண முடியும், இல்லைனா வேறு வழியே இருக்காது. வரவெல்லாம் ப்ரோ பிளேயராக வரானுங்க. இந்த மேட்ச்சில் எப்படி கில் அடிக்க முடியும்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, இப்போ மறுபடியும் எங்கே எஃப்எஃப் டோக்கன் இருக்கும்? ஒருவேளை டீம்மேட் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போட்டு பார்க்கலாம் எஃப்எஃப் டோக்கனை. கீழே போட்டு பார்த்தா அவன் எடுத்துக்கிட்டானா என்னன்னு தெரில. ஓகே, நம்ம இது வச்சிடலாம். அது என்ன, அது என்னமோ ஒரு கர்மம். ஓகே, இந்த லொக்கேட்டர் வச்சு விட்டுறலாம். பைத்தியக்காரன் வந்து டே ஓடி இவன் சல்ல இருக்க பாரு. இப்போ இதை நான் தான் எடுத்துகிட்டு போகணுமா மறுபடியும்? மறுபடியும் அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. சரிடா நில்றா, அடி வாங்கிறாதராடி. வெயிட் பண்ணுறா. இல்லை ரிவே பண்ண முடியல. இன்னும் டோக்கன் 100 தேவைப்படுது. பட் அந்த பைத்தியக்காரங்கிட்ட இன்னொரு பைத்தியக்காரன் சண்டை போட்டுட்ருக்கேன். எங்கடா ஆளையே காணோம்? முடிச்சிட்டானா? ஐ திங்க் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேங்க. ஓகே முடிச்சிட்டான். அவன் டீம்மேட்ஸ் வேறு எவனாவது இருக்கானான்னு தெரியலையே. இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு எஃப்எஃப் டோக்கன் எடுத்துடலாம், பிரச்சனையே இருக்காது. இப்போ வந்து நம்ம நினச்சா ஒருத்தனை ரிவே பண்ணி விடலாம். பட் டீம்மேட்டு ஓடுறான். டீம்மேட் கிட்ட அத்தனை டோக்கன் இருக்கா? டவுட்டாக இருக்கு. ஒருத்தன் தான் ரிவே பண்ணி விடுவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கன்று பேர் என்னன்னு தெரில, மறந்துட்டேன். பேராசிட்டமாலா? ஐயோ, இன்னும் மாத்திரை பேர்லாம் நான் ஒருத்தே கிரமோ. ஐயோ என்ன பேருன்னு தெரில. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, நான் ஒருத்தன் ரிவே பண்ணி விட்டான், டீம்மேட் ஒருத்தன் ரிவே பண்ணி விட்டான். நான் எதுக்கு அடிக்கடி இந்த பேனை வந்து கிளிக் பண்ணி சும்மாவே இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரில. ஸோ ஓகே, வேறு எங்கேயாவது எவன் இருக்கான்னு தெரிலையே. ஏன்னா எனிமி வந்தால் கூட பரவாயில்ல, அவங்ககிட்ட சண்டை போட்டு விளாண்டுட்டு இருக்கலாம். எனிமியும் காணும். சும்மாவே கிளாக் டவரில் பொக்கையாக இருக்கும். இப்போ வந்து எனிமியே இல்லாதனால இன்னும் மொக்கையாக இருக்குது. சரி ஓகே, எங்கே எவனாவது இருக்கீங்களாடா? நான் ஏதாவது வந்தீங்கன்னா என்னையாவது தோக்கடிங்கடாடி. ஸ்பெட்டட்லையாவது சும்மா இருக்கு. ஒரே மாதிரியே காஸ்டியூம் போட்டு நிறையா பேர் வந்திருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஐயோ, இவனுங்க தொல்லை இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இதை எடுத்து முடிச்சாச்சு. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் மானிட்டேஷன் கூட அப்ளை பண்ணாமல் இருக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேறு தேவைப்படுது. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நான் வந்து கடுப்பேற்றுற மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா இதில் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு காமெடியாக பேச தெரியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இருக்காது. கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பெரிய மனசு பண்ணி, ஓகேங்களா? கார் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரி போயிடலாம். முந்திரி கொட்டை முன்னாடி போயிடுச்சு பார்த்தீங்களா? நீ எல்லாம் ஏன்டா என் டீமில் இருக்க? அவுட் ஆகிட்டா அப்புறம் ஏன்னா என் உயிரை எடுத்துகிட்டு இருப்பேன். ஹெல்ப் மீன்னு. ஏன்னா நானே அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் பிரச்சனை இல்லை. பட் முன்னாடி போகிறதெல்லாம் தப்பு இல்லை. கில்ல அடிச்சிருவாங்க முன்னாடி போயிட்டு. அப்புறம் நான் என்னங்க பண்ணுறது? அட்லீஸ்ட் ஒரு 3 கில்லாவது ஒரு மேட்ச்சில் அடிக்க வேண்டாம். இப்போயே தோற்று போயிட்டுன்னா நம்ம மதிக்க மாட்டீங்க. யாரா இவன் பாட்டுக்குட்டி ஸ்பெக்டேட்டில் நின்று விளாண்டுட்டு இருக்கான் அப்படிம்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறது, கில்லு எனக்கு ஃபஸ்ட்டு நான் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடிச்சுக்கோங்கடாங்கிறது. பட் யாருன்னே தெரியாதே வேர்ல்டு பிளேயர் கூட போயிருக்கோமே. ஓகே, இப்போ எதுவும் பண்ண முடியாது. இங்கேயும் எவனும் இல்லை. நம்ம இடம் போச்சுனாக்கா எனக்கு இது சொல்லும் போதெல்லாம் இந்த பேர் இரிட்டேட்டாக இருக்குது. ஏன் இரிட்டேட்டாக இல்லை, இது ஒரு மாதிரி வியடாக இருக்குது. ஏதோ ஃப்ரெண்டிங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பேர் அடிக்கடி சொல்லலாம். யூடியூப்பில் வீடியோ போடும்போது இது சொல்லும் போது வேறு சிந்தனைக்கு கூட்டிகிட்டு போகுது இல்லைங்க. நானும் என்ன பண்ணட்டும், நானும் இந்த பேர் எப்பயுமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் எனிமி ஃபேக்ட்ரியில் எவனும் இருக்க மாட்டேறானுங்க. அதனால் இந்த ஊருக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்குது. இங்கே எவனாவது இருப்பானான்னு தெரில. எவனாவது இருந்தானுங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு வசதியாக இருக்கும். கில்லையாவது அடிக்கலாம், இல்லைன்னா அவனுக்கு கூட ஃபன் பண்ணிவிட்டு அவுட் ஆகலாம். ஓகே, இங்கே ஒரு எஃப்எஃப் டோக்கன் இருக்குது. சூப்பரு. 1300.
ஏங்க ஐ திங்க் இந்த இடத்துல ஏதோ சிறப்பாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம்மேட் எதுக்கு 2 பேரும் ஒரே வேஸில் ஓடிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ஓகே, எவனுக்கோ டேமேஜ் விழுவுதுங்க. பைத்தியக்காரன் எவனும் பிளட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. டி எங்கடா, நானும் அங்கே தான்டா இருக்கேன், என்ன எவனையும் அடிக்கலையே. ஓகே, எவனுக்கு டேமேஜ் எல்லாம் விழுவல. இந்த இடமே பார்த்தீங்கன்னா வெட்டியாக தான் இருக்குது. இங்கேயே எவனும் இல்லை. மேலே ஏறி பார்ப்போம். டாப்பில் ஏறி பார்த்தா எவனாவது நிற்கிறானான்னு தெரியும். ஒரு ஒரு இன்னிலர் எடுக்கிறதுக்கு கூட நம்மளால் முடியலையே, அந்தளவுக்கு பேக் இல்லாமல் இருக்குது. பட் நான் இதை இன்னிலர்னு சொல்ல மாட்டேன், மூக்கு பொடின்னு சொல்லி பழகிட்டோம் விளையாடும்போது. மூக்கு பொடி கொடுங்கடான்ட்டு. பட் அது பேர் இன்னிலர். ஐ திங்க் இன்னிலர் சளி பிடிச்சதுனால தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த விக்ஸாக்சன் இன்னிலர். அந்த பேர் தான் இதுக்கும் விட்டுக்கிறாங்க. இது உடம்பு சரி, இது ஓடும்போது கூட வாயில் தானே அடிப்பான். வாயில் அடிக்கிறது இன்னீலரா? ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு தானே அடிப்பாங்க. அது பேர் என்னன்னு தெரியலையே. அது பேரும் ஐ திங்க் இன்னீலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அதையும் யாராவது தெரிஞ்சா அது இன்னீலராக என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பைத்தியக்காரனுங்க என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு சம்பவத்துக்கு போயிட்டானுங்க. எங்கே போயிருக்கானுங்க? மார்ஸ் எலக்ட்ரிக்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. ஓகே, அது எதுக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ன டிராகன் ட்ராப்னு ஒரு டைட்டில், அந்த நாய் அடிக்கிறதுக்காக ஒரு டீம் வந்திருக்கு. அதனால எங்கள் டீமும் ஓடி இருக்குங்க. நான் இங்கேருந்து அடிக்க போகிறேன். எங்கே எவனுமே காணும். 3 கிலோ. ஓகே, இங்கே தான் இருக்கான், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கான். டேமேஜ் கொடுத்துடலாம், இல்லைன்னா அடிக்க முடிஞ்சிச்சுனால கில்லு அடிச்சிடலாம். நில்றான். அப்பா, இந்த ஸ்கோப் வேறு லேட்டாக உழுகுது. எனக்கு இந்த ஸ்கோப் பட்டன் வர மாட்டேங்குது. ஐயோ, சாவு செத்து போய் அப்பா, ஒரு வழியாக நாக் ஆகிட்டான். இவனை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஐ திங்க் அவன் டீம்மேட் அங்கே இருக்கான்னு நினைக்கிறேங்க. இருக்கானா இல்லையா எனக்கே தெரில. ஒருவேளை ஒருத்தன் தான் இருந்தானா? ஏடா டீம் அவுட்டு ஏன்டா தனியாக வர? ஐயோ சரி இல்லைங்க, இவன் டீம் அவுட்டு தனியாக வராங்க. எவ்வளோ தைரியம் இருக்காண்ணா அவனுக்கு? அது எங்களை மாதிரி ஒரு ஸ்குவாடு வந்திருக்கு, அது நான் வந்திருக்கேன். இது என்ன தைரியத்தில் வந்து தனியாக இருந்திருக்கான். அது என் பக்கத்துலேயே இருந்திருக்கான். நல்ல டீம்மேட் சொல்லவும் நான் அந்த தூரத்துலேருந்து கில் எடுத்துட்டேன். இல்லைன்னா நான் அந்த சைடு எங்கேயா இது திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். டக்குன்னு வேறு ஏதாவது வாயில் வந்துச்சு, பொறுக்கிட்டு இருந்திருப்பேன்னு. பட் திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம், அதனால வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. ஓகேங்களா? ஓகே, ஆனால் விட்டுட்டு போகிறானுங்க. நம்ம இந்த மாஸ்டர் ட்ரக் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை, இதை எடுத்துகிட்டு தான் போயாகணும். ஓகே, பார்த்தீங்களா ஸ்கின்னு சோக்காக இருக்கா? எப்பயோ ஓசியில் கொடுத்தானுங்க, அது இன்னமும் வச்சுருக்கேன். ஏங்க என்னங்க வேகத்தில் வந்துட்டு இருக்கு. இந்நேரம் லம்போகினி எடுத்தால் நான் சொயின்னு பீக்கிக்கே போயிடுவேன்டாடி. ஐயோ, எனிமி வேறு இருக்கான் போல இருக்கே டீம்மேட் கிட்டே. அவன் வேறு எனிமி ஸ்பாட்டுன்னு இருக்கான். இந்த டைம் இந்த மாஸ்டர் ட்ரக் வச்சு ஏங்க எனிமி ஸ்பாட் அங்கே இல்லைங்க. பைத்தியக்கார மார்க் அந்த ரெட் கலரில் எங்கே வச்சுருக்கான்னு பாருங்கள். லூசு பசங்கள்லாம் நான் டீமில் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் என்னங்க பண்ணிட்டோம், ரோதனை பண்ணுறானுங்க. நான் இந்நேரம் வண்டியை ஓட்டிட்டு அங்கே போயிருப்பேன், பார்த்தா இங்கே ரிவே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகே, டீம்மேட் உள்ளே போய் உள்ள சிறப்பான சம்பவம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். பண்ணிட்டானா? பண்ணிட்டான். நம்ம குளோவால்குள்ளே எவனாவது இருக்கானான்னு பார்க்கலாம். ஓகே, குளோவால்குள்ளேயும் எவனும் இல்லாத இடத்துக்கு எதுக்கடா சுற்றி குளோவால் போட்டிருக்கடி? அதுக்கு உன்னை சுற்றியாவது குளோவால் போட்டிருந்தீங்கன்னா ஒரு நாயம் இருக்குடா. டீம்மேட்டாவது இந்நேரம் அடிக்காமல் இருந்திருப்பான். ஐயோ, எங்க அங்கே லான்ச் பேடு போட்டு ஒருத்தன் ஃபேக்ட்ரி மேலே ஏறி இருக்கான். பட்டு எவன் தான் தெரில. ஒருவேளை நம்ம தான் போட்டு வந்துருப்போமோ. நம்ம பசங்க ஆல்ரெடி கொஞ்சம் சைக்கோ பசங்க தான். என் தூரத்துலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். வேர் ஆர் யூ பட்டர்ஃப்ளை? எங்கே இருக்கான்? எவனையுமே காணமே. ஏங்க அங்கே உட்காந்து நின்றுட்டுருக்கான் பாருங்க. சாவடா ஏங்க ஹெட்ஷாட் அடிக்க ஐயோ, ஒவ்வொரு அப்டேட்லேயும் இந்த நாசமாக போன கண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பவர் குறைச்சி விட்றானுங்க. ஒவ்வொரு டைமும் ஹெட்ஷாட் அடிக்க மாட்டேதுங்க இந்த கண்ணு. கமெண்ட் திடீர்னு உள்ளே வந்துடும். என்னென்னு வரும் தெரியுமா? உனக்கு அடிக்க தெரிஞ்சாதான்டா ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் ஐயோ, நம்மளுக்கும் டீம்மேட்டுக்கும் ராசியே இல்லை. ஒவ்வொரு டைமும் நான் கிட்ட போய் ரிவே பண்ண போகிறேன், செத்து போகிறேன். டே வெளியே வந்து தான் தொலையாண்டா, நில்றா, குண்டு போட்டு சாவடிக்கிறேன். டே ஓஸ் யாரா நீ? டே ஓசிக்கில் எவன்டா எடுக்கிறவன்? டே என்னெல்லாம் மதிக்கிறானுங்களா இல்லையான்னு தெரியல. நான் கஷ்டப்பட்டு டேமேஜ் கொடுத்துட்டு இருக்கேன், ஓசிக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கானுங்க. இங்கே எவனோ இருக்கான், இங்கே எந்த பைத்தியக்காரன் இருக்கான்னு இதை போட்டு விட்டானுங்கன்னு தெரில. சரி ரைட், இப்போ டீம்மேட்டை வந்து ரிவே பண்ணிடலாம். டே ஜோனு வேறு வருது. ஏங்க நம்மளுக்குன்னே ஒருத்தர் பைத்தியக்கார லான்ச் பேட் போட்டு வச்சுருக்கான். ஐயோ, ரிவே பண்ணிட்டு ஓடிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஓகே, ரிவே பண்ணியாச்சு. சூப்பர் ரிவேவா பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விட்டு பீக்கு போயிட வேண்டியதான். இதில் நல்ல வேலை இடிக்குன்னு நினச்சேன், இடிக்கல. ஓகே, இங்கே எவனாவது இருக்கானா? இங்கே எவனுமே இல்லை.
இங்கே யாரும் இல்லை, யாரும் இல்லை. மேலே எவனாவது இருப்பான்னு நினைக்கிறேன். வைங்க, பின்னாடி எவனா சுடுறாங்க. டே, யார் அவன் முதுகுக்கு பின்னாடி சுட்டுட்டு இருக்காண்டி? ஓ, டீம்மேட்ஸ் சுட்டுட்டு இருக்கானா? எங்கேங்க காணோம்? ஸ்கோப் போட்டு பார்த்தா எதுவுமே தெரியல. எங்கேயோ இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கல்லுக்கு பின்னாடி இருக்கான். டே, பாறாங்கல்லு மண்டையாடி, ஏன்டா கல்லுக்கு பின்னாடிலாம் நீ என் உயிரை வாங்கிட்டு இருக்க? கவரை எடுக்காதடா, வெளியே வாடா. நானும் குண்டு போட்டு பார்த்துட்டேன், துப்பாக்கியில் சுட்டு பார்த்துட்டேன். ஐயோ, அசைய மாட்டிறானே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஜோனே வருது, நீ அதிலேயே வெளியே வருவீல. என் பின்னாடிலேருந்து புறமண்டையில் எவனா டிஎம் இருந்தால் ஓகே. ஏன்னா நான் அடிக்கடி பார்த்து சாப்பிட ஜியோ சாவ மாட்டிறானே. செத்துறே. ஏன் எவ்வளோ பெட் வச்சிருக்கான்? இவன் மட்டும் 500 HP வச்சிருக்கானா? பைத்தியக்கார, சாவடா. அப்பா ஒரு வழியாக நாக் ஆகிட்டான். டீமேட்டுக்கு வந்துட போகிறான் திடீர்னுட்டு. அதனால் கொண்டுட்டோம். ஓகே, மேலே அந்த லூட்டு இது எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அது இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது. அதை நோக்கி தான் நானும் போயிட்டுருக்கேன். எனிமி ஸ்பாட்டட், டக்குன்னு வாங்கடா. நான் டே டீமேட்ஸ், ஐயோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வரலடா. எனக்கு எவனா வரீங்களாடா கூட? நானே தாண்டா தனியாக போய் மல்லு கட்டிகிட்டு இருக்கேன். எங்கே இருக்கார்கள்? ஓடிட்டானுங்களா? ஐயோ, உனக்கு டார்ச்செல்லாம் தாங்க முடியல சார் என்னால். ஓடி போயிடுறானுங்க. பாராமு கல்லு மேலே நின்று பார்க்கலாம். எங்கேயோ சண்டை போட்டு. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். பார்த்தீங்களா? இது புல்லட்டே சுட மாட்டேது. டே, மேலே இருந்து எவன்டா அடிக்கிறான்? டே, காக்கா மாட்டாயா? டே, ஐயோ, ஒரு வழியாக நாக்காயிட்டான். இந்த சோனியா வச்சு சாவடிக்கிறானுங்கனால. டெமிட்ரி இல்லை. டெமிட்ரி இருந்துச்சுன்னா அந்த நாய்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு இவங்கிட்டையும் சமாளிச்சுட்டு இருக்கணும். ட்ரிவே ஆகிட்டானா? ஓகே, இவங்கிட்டே இதே கண்ணு தான் இருக்குது, பிளாஸ்மா. அப்பா, ஒரு வழியாக பேர் ஞாபகம் வந்துருச்சுப்பா சாமி. ஏங்க, நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முழுசாக வீடியோவை பார்த்துருங்க. யாருக்காவது சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணி விட்டு இந்த வீடியோவை பார்க்க விட்டுருங்க. மேலே ஒருத்தருக்கா, ஐயே மரத்துக்கடியில் வேற போயிட்டானே. நான் நேராக நின்னாலே ஒழுங்காக ஹெட்செட் அடிக்க மாட்டேன். நீ மரத்துக்கு முன்னாடி போய் ஏன்டா இது பண்ணுறேன்? நான் ஸ்கோப்பே ஒழுங்காக தான் போட மாட்டேன்டாடி. ஓகே, டீம்மேட் அடிச்சிட்டு இருக்கான். ஐ திங்க் டீம்மேட் நாக்காயிருவான்னு நினைக்கிறேன். நாக்காயிராதரா, சொன்ன மாதிரி நாக்காயிட்டான். பார்த்தீங்களா? ஐயோ, இவனோட ஒரு ரவுஸுங்க. நில்றா வரண்டா, வந்துட்டேன்டா. ரிவே. ஏன்டா யாரா அவன் பின்னாடி இருக்கான்? ஏங்க, என்னையே முடிச்சு. டீமேட் 5 காசுக்கு உதவி பண்ணுங்க டீமேட். 5 ரூபா தரேன் டீமேட் அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. 5 ரூபா தர மாட்டேன். அப்பா, ரிவே பண்ணிடு ப்ளீஸ். ரிவே எவனும் வரல. நான் குளோவால் போட்டு நம்ம பிளட்டு போட்டுடலாம். சூப்பர் மெடிக்கேட் இருக்கு. 3 இருக்கு. பட் நம்ம 1 மட்டும் போட்டுற வேண்டிதான். ஓகே, இதை உடச்சி விட்டு கிளம்ப வேண்டிதான். டே, சீரி வரும் காளையை சும்மா விடுங்கடா. இந்த மேட்ச்சில் போய அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சாவே. ஏங்க, இது MP40 இல்லைங்க. ஒவ்வொரு புல்லட்டும் டிடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேருங்க. அது பக்கு பார்த்தீங்களோ எப்படி வந்துருக்குன்னு? டிடி நில்லு. ஏங்க, இன்னொருத்தன். அப்பா, ஒரு வேலையாக போட்டோம். இவனை கில் எடுக்கலான்னு பார்த்தா என்ன முடிச்சுட்டானுங்களே. டே, யாரு சாமி நீங்கள்? மேட்சே முடிஞ்சு போங்க. நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 54 தான் ப்ளஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.